வணக்கம். நான் இன்னைக்கு ரவா தோசை பண்ண போறேன். அது பண்றதுக்கு என்னெல்லாம் வேணுங்கிறத நான் இப்ப முதல்ல காமிக்கிறேன். ரவா தோசை பண்றதுக்கு முதல்ல அரிசி மாவு வந்து 1 கப் எடுத்திருக்கேன். அதே மாதிரி ரவா 1 கப்பு, ஒரு அரை கப்பு மைதா, கொத்தமல்லி, நெய்யும் எண்ணெயும் கலந்துருக்கேன். அப்புறம் வந்து ஜீரகம், வெங்காயம், மிளகு பவுடர் பண்ணி வச்சிருக்கேன். அப்புறம் உப்பு, பச்சை மிளகாய், இவ்வளவுதான் வேணும். இது எல்லாத்தையும் கலந்து ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு அப்புறம் பண்ணா ரவா தோசை ரொம்ப நல்லா இருக்கும். ரவா தோசை மாவு பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து அரிசி மாவு 1 கப்பு போட்டிருக்கேன், ரவை வந்து 1 கப்பு போட்டிருக்கேன், மைதா மாவு வந்து அரை கப்பு போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் உப்பு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வெங்காயம் ஒரு சின்ன வெங்காயம் 1 வெங்காயம் போட்டுக்கேன் நான். அதுக்கப்புறம் பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் ஜீரகம் போட்டுக்கணும், கருவேப்பிலையும் கொத்தமல்லி, அதுக்கப்புறம் மிளகாய் வந்து பொடிச்சு வச்சிருக்கேன், அதுல கொஞ்சம் போட்டுக்கணும். இப்போ வந்து இதுல வந்து தண்ணி விடணும். முதல்ல நான் வந்து ஒரு 2 டம்ளர் வரைக்கும் தண்ணி விடுறேன். கலக்கி பார்த்துட்டு வேணா விட்டுக்கோங்க. இது வந்து கொஞ்சம் லூஸா இருந்தாதான் ரவா தோசை பண்றதுக்கு நன்னா வரும். நான் 2 கப் விட்டு கூட காணல, இன்னொரு 1 டம்ளர் விடுறேன்னா. இது வந்து அரை மணி நேரம் ஊறினா நன்னா இருக்கும். அப்பதான் தோசை வந்து ரொம்ப நன்னா அழகா கிறிஸ்பா வரும். இப்போ வந்து நான் இந்த விஸ்கரை வச்சு இதை வந்து உள்ள கட்டிலாம் இல்லாம நன்னா கிண்டி வச்சுட்டேன்னா இது ஒரு அரை மணி நேரம் ஊறினதுக்கு அப்புறம் நம்ம தோசை பண்ணா ரொம்ப நன்னா இருக்கும். ஒரு 2 மினிட்ஸ் கழிச்சு அதில் கொஞ்சம் நான் எண்ணெய் கலந்து வச்சிருக்கேன், அது விடணும். ரவா தோசை ரெடியா எடுத்து நான் வந்து இந்த பிளேட்ல வந்து வச்சிருக்கேன். அதோட தொட்டுக்கிறதுக்கு தேங்காய் சட்னி பண்ணிருக்கேன், அதையும் வச்சிருக்கேன். தேங்காய் சட்னி உங்களுக்கு முன்னாடியே நான் காமிச்சிருக்கேன். இதை சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறதுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதோட டேஸ்ட் எப்படி இருக்குங்கிறதுக்கு கமெண்ட் பண்ணுங்க. உங்களோட பதில ஆவலோட எதிர்பார்த்துட்டு இருக்கேன். டாடா, பை பை.